அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். என்றும் காதலுடன் குறுநாவல். காயத்ரி, அசோக் இருவருடைய காதல் கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சுஜி அசோகை பற்றின ஒரு நல்ல விஷயத்த காயத்ரி கிட்ட சொன்னதும் காயத்ரியினும் சந்தோஷப்பட்டா. இந்த ஜாதகம் வேற இயல்பாக பொருந்தி வந்திருக்கு. இந்த பக்கம் காயத்ரி வீட்டு பக்கம் சூழ்நிலையெல்லாம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கமும் அசோக்கும் இதே மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்து ஒரு தெரிஞ்ச ஒரு சித்தப்பா முறையில் உள்ள ஒருத்தர்கிட்ட அவனுடைய காதல் கதையெல்லாம் சொல்லி இதை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மாதிரி ஆக்கணும், நீ தான் அப்பா அம்மா கிட்ட போய் இந்த ஜாதகத்தை கொடுக்கணும், இந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுக்கணும், இந்த குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லணும், உண்மையாகவே நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் அதே மாதிரி தயார் நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் முடிவு பண்ணி பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரியை பொண்ணு பார்க்குறதுக்காக அசோக் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. அசோக் மட்டும் வரல. காயத்ரி ரொம்ப ஆசையாக ஆர்வமாக காத்துட்ருக்கப்போ அசோக் மட்டும் வரல. அப்போது பொண்ணு வீட்டில் இருந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் படுக்கையில் இருக்கக்கூடிய அம்மா தான், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவன் படிப்பையே விட்டுட்டு அம்மாவை பார்த்துக்கிறதே முழு வேலையாக பார்த்துட்ருக்குறான், சொந்தமான ஒரு பிஸ்னஸ் தான், அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மாவை பார்க்குற நேரம் இருக்கிறதுனால தான், சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அவரால் இங்கே வர முடியல, இன்னொரு நாள் தனியாக வேணும்னா முடிவானதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாமனார் அந்த அசோக்கோட அண்ணா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்குது. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிச்சிருச்சு. பொன் வீட்டார்களுக்கு மாப்பிள்ளை வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை வீட்டார்களுக்கும் பெண் வீடுகளில் உள்ள எல்லாரையும் பிடிச்சிருச்சு. ஓரளவு திருமணத்திற்கு ஒட்டி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வருகிற போது சரி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம் அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் மாப்பிள்ளையை பொண்ணு பார்க்கவே இல்லையே, பொண்ணையும் மாப்பிள்ளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது காயத்ரியோடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் யாரை கை காமிச்சாலும் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா, அவள் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டா இல்லையா அப்படின்னு காயத்ரிகிட்ட கேட்கும்போது காயத்ரி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதே மாதிரி அப்போது மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணுன்னு விரும்புவாரே அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் அசோக்கோட அப்பாவும் அண்ணனும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்கள் வீட்டு பையனும் அப்படி தான், நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க, பார்க்கணுன்னு ஆசைப்படவே மாட்டேன், அப்படி ஆசைப்படுறதா இருந்தால் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருப்பானே, அம்மாவை பார்த்து கூட நாங்கள் போயிட்டு வரோன்னு சொன்னதும் என் தம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டான், அவனுக்கும் பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நாங்கள் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஒரு கர்வமான ஒரு பதிலை இந்த பக்கமும் சொல்கிறாங்க அந்த பக்கமும் சொல்கிறாங்க. காயத்ரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா, இதே வீட்டுக்கு பின்னாடி நடு ராத்திரி ஏறி குதிச்சு வந்தவன் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிறா. நன்றி, வணக்கம். என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து பார்க்கலாம்.